வந்து பெரிய அளவில் வந்து சமைச்சு கொண்டிருக்கிறோம். நான் சாதம் தினைக்கும் இருக்கு, நிறைவேற்ற நினைவு கொண்டாட எனக்கு ராசு அழகு வடிவு அவர் ஒரு மாமனிதன். காய்களோ விவர்ஸ், வெல்கம் டு இந்த vlogs. இந்த வீடியோவில் வந்து எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பொன்னாலை கிராமத்தில் வந்து நிற்கிறேன். ஸோ இடத்தை பார்த்தீங்கன்னால தெரியும். வந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னால் இந்த பனைமரங்களை தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஊரே வந்து ஒரு பனைமரத்துக்குள்ளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. விஜயகாந்தோட 31வது நாளுக்காக அங்கே மிகப்பெரிய அளவில் திருவிழா மாதிரி நடந்து கொண்டிருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னாலேயே வந்து விஜயகாந்த படங்களை வச்சிருக்கிறாங்க. ஒரு வாசாலையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய அளவில் சமைச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்கு. நபருக்காக ஒரு 10 பேர் அழுதா வந்து அவர் ஒரு நல்ல மனிதன் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தனி நபருக்காக எல்லா தமிழ் மக்களும் இன்றைக்கு வந்து இதை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அவன் உண்மையா வந்து ஒரு நல்ல ஒரு தலைவன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை பொறுத்தவரையில விஜயகாந்த் வந்து எங்களுக்கு உண்மையா பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து விஜயகாந்த் உண்மையா பிடிக்கும்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே வந்து எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பொன்னாலை இருக்கிற ஒரு வாசிய சாலையில ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து விஜயகாந்துக்காக வந்து பெரிய அளவில் வந்து சமைச்சு கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து இங்கதான் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெரிய சமையல்லாம் நடந்து கொண்டிருக்குது. உள்ளுக்கு சோறு கறியெல்லாம் காய்ச்சிட்டாங்க. பந்தல் எல்லாம் முன்னுக்கு வந்து போட்டு பெரிய அளவில் தான் உண்மையாக நடக்குது. சங்கால பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸ் எல்லாம் பிடிச்சி வெளியில பெரிய லவுட் ஸ்பீக்கர் எல்லாம் காட்டி வேறு லெவலில் தான் ஃபுல்லாக நடந்துட்டு இருக்குது. நீங்க விஜயகாந்த் படம் என்ன படம்? அழகு வடிவு கண்ட காட்சிகள் எல்லாம் அவர் ஒரு மாமனிதன், ஒரு நல்ல மக்களுக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார் தமிழர்களுக்காக. அதே மாதிரி நாங்கள் அவர் கடவுளை வழங்கி கொண்டிருக்கிறோம். அவர் என்ன செய்யறாரோ நாங்கள் அதை செய்ய வேணும். எங்களுக்கு மனசுல பிடிச்ச கொடுத்து உதவி செய்து மக்களுக்காக பாடுபட்டு வீடுகளுக்கு முன்னுக்கும் வந்து விஜயகாந்தின் உண்மையான ஃபேனுகள் வந்து இன்றைய அவரோட 31வது நாளை கொண்டாடுற விதமாக அவரோட படங்களை வச்சு இன்றைக்கு அவருக்கு வந்து பெரிய ஒரு பூசையெல்லாம் செய்து அப்படி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்த ஊரில் வந்து பெரிய திருவிழா மாதிரி இருக்குது. ஸோ அங்கடையெல்லாம் நாங்கள் போய் காட்டுறோம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து இவங்களோட வீட்டுக்கு முன்னால் அவர் ஒரு தனிநபர் ஒரு ஆள்கிட்ட வீட்டுக்கு முன்னுக்கு வந்து இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இதில் வந்து விஜயகாந்தோட படத்தை வச்சு அப்படியே சுத்த விட போய் நம்ம போல இருக்கு. கிரீஸ்வரன் உங்களோட பேர் நவதாசன். வேலை செய்யறீங்க, 4 நாளா செய்யறீங்க. விஜயகாந்தன் ஒரு படம் ஒன்று பெரிய அளவில் இருக்கிற படம் எங்க வைக்க போறீங்க? செக் பண்ணி நம்ம போடுங்க. எத்தனை அடி படம்? 5 அடி 3 அடி ஆகலத்திலே நீளம் 5 அடியில பெரிய ஒரு பிரேம் ஒன்று இருக்கு. இப்பதான் கொண்டு வந்தவை இனிதான் வைக்க போயிடும். ரெண்டு சைட்லுமே வந்து விஜயகாந்தன் படத்தை போட்டு முன்னுக்கு அவருக்கு வந்து தெய்வமா கும்பிடுற மாதிரி ஏன் சுத்தோணும் அப்படியே சுத்தி கொண்டு நிக்கிற மாதிரியே நான் அப்படி நினைச்சிருங்க. சுத்தி கொண்டு நிக்கணும், நான் ஒரு கிடப்பா செய்யணும், வித்தியாசமா செய்யணும் செய்ய பாயாசம் போல குணம் படைச்சது மண்ணுக்கும் சம்பந்தம் அது மன்னவன் பேரு போல குணம் படைச்ச மன்னவன் போல குணம் படைச்ச அவனும்
அருள். உங்களுக்கு என்ன பேர்? ரகு. ஏன் இப்ப உங்களுக்கு இன்றைக்கு இப்படி ஒரு விஜயகாந்துக்காக இப்படி செய்ய 31ஆம் தேதி 31ஆவது நாள்ல விஜயகாந்துக்காக அப்படி ஒரு நிகழ்வு செய்ய வேணும் அப்படின்றதே உங்களுக்கு தோணினது? நாங்கள் சின்னல இருந்தே நான் விஜயாந்த் ரசிகர்ல பார்த்து படங்களை பார்த்து ரசிச்சு ஆசைப்பட்டு இன்று வரைக்கும் எங்களுக்கு பிரித்தஞ்ச காலத்துல எனக்கு 41 வயசாகுது. அவர் ரசித்தபடியா நாங்கள் இதை மறக்க முடியாம இந்த தினத்தை கொண்டாடணும்னு சொல்லி நாங்கள் சாதம் தினைக்கும் இருக்கும் நிறைவேற்ற கொண்டாடணும்னு எனக்கு ஆசை. அதால இந்த விழாத்தை செய்திருக்கணும். என்ன சொன்ன உங்களை விஜயகாந்த் பிடிச்சிருக்கு. ஆனா இப்ப ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே சேர்ந்து இதை செய்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே விஜயகாந்த வந்து அவ்வளவு விரும்புறீங்களா? எல்லாருக்குமே வந்து இருக்கும். மக்களுக்கும் சரியான விருப்பம். அதான் பாத்தீங்களா இவ்வளவு பேரும் ராஜி நிக்கணும். அதான் இவ்வளவு பேர் அதை விட பெரிய சமையல் எல்லாம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவு வந்தது? எங்களுக்கு 3 லட்சத்துக்கிட்ட. நீங்கள் எல்லாம் மங்கள ரிங்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் சொன்னைக்கு என்னென்ன வந்து சமைச்சு நீங்க? இன்றைக்கு கடலை குழம்பு, மாதிரி சோறு, பருப்பு குழம்பு, கிழங்கு மசியல், பாயசம், அப்பளம், உருளைக்கிழங்கு பிரட்டல். உருளைக்கிழங்கு பிரட்டல் பெரிய ஒரு வந்து பெரிய ஒரு திருவிழா மாதிரி தான் செய்து இறைந்த. அதான் நிறைய இடத்துல வந்து இப்ப அவரை கடவுளா வந்து கும்பிட்டு கொண்டிருக்கணும் மக்கள். இறந்து இவர் எல்லாரும் இறைவனாடி செய்கிறார். இவர் இறைவன் ஆயிட்டார்.